வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற இந்த தொடரில் ஒரு தலைப்பின் கீழாக ஆழமாக தியானித்து வருகின்றோம். இந்த 18வது எபிசோடில் 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட 5வது சபையாகிய சர்தை சபை பற்றி, இந்த சபைக்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டது, குறிப்பாக 5 காரியங்கள், இயேசுவை குறித்ததான விளக்கம், 2வதாக பாராட்டு மற்றும் இந்த சபையாரின் நற்குணங்கள், 3வதாக கடிந்து கொள்ளுதல், 4வதாக அறிவுரை, 5வதாக இந்த சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பற்றியும், வெண் வஸ்திரம் என்பது என்ன, எப்போது நமக்கு கொடுக்கப்படும், பரலோகத்தில் இருக்கின்ற ஜீவ புஸ்தகம் மற்றும் ஞாபக புஸ்தகம் பற்றியும், பாத்திரவான்கள் யார் என்பது பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். சர்தை சபையில் காணப்பட்ட விசுவாசிகளில் சிலரது உண்மை மற்றும் நற்கிரியைகளை பாராட்டியும், மற்ற விசுவாசிகளின் கவனக்குறைவை சுட்டி காண்பித்து அவர்களை மனம் திரும்புதலுக்கு அழைக்கும்படியாகவும் யோவான் இந்த கடிதத்தை எழுதுவதை பார்க்க முடிகின்றது. முதலாவதாக இயேசுவை குறித்ததான விளக்கம் பற்றி பார்ப்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கின்றேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கின்றாய். இந்த சர்தை சபையானது தியத்திரா சபையின் தென்கிழக்கு பகுதியில் 33 மைல் தொலைவில் அமைந்திருந்தது. மெசபத்தோமியாவில், அதாவது தற்போதைய ஈராக் நாட்டில், அங்கிருந்த சூசான் என்கின்ற நகரத்திற்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் இது அமைந்திருந்தது. பண்டைய காலத்தில் லீதியா ராஜ்யத்தின் தலைநகரமாகவும் இந்த சர்தை பட்டணம் காணப்பட்டது. இராணுவ சரித்திரம், நகை, சாயம் மற்றும் ஜவுளி விற்பனை போன்றவற்றில் பிரசித்தி பெற்று விளங்கியது. செங்குத்தான மலைப்பகுதியில் இந்த பட்டணம் அமைந்திருந்தபடியினால் எந்த ஒரு தாக்குதலையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு என்று இங்கு வசித்த மக்கள் அநேகர் நம்பினர். ஆனாலும் கூட கிங் சைரஸ், தமிழில் கோரேஸ் என்கின்ற ராஜா, கிபி 549 இந்த பட்டணத்தை பிடித்தார். இந்த பட்டணத்தின் மலையில் காணப்பட்ட ரகசிய பிளவு பாதை வழியாக உட்சென்று ஆன்டியோகஸ் என்கின்ற ராஜா இந்த பட்டணத்தை கிபி 218 முற்றுகை போட்டான் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவன் தம்மை சர்வ ஞானியாக இந்த சபைக்கு வெளிப்படுத்துகின்றார். எல்லாம் அறிந்தவராக வெளிப்படுத்துகின்றார். 7 ஆவிகள் என்பது தேவனுடைய ஆவியின், அதாவது பரிசுத்த ஆவியானவரின் வெவ்வேறான செயல்கள். 7 நட்சத்திரங்கள் என்பது 7 சபைகளின் தூதர்கள். இப்படியாக சபைகளின் மீது தமக்கிருக்கின்ற தேவத்துவத்தை தேவன் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். 2வதாக பாராட்டு மற்றும் கடிந்து கொள்ளுதல் பற்றி பார்க்கலாம். மற்ற சபைகளை இந்த சபையுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவன் இந்த சபையை மிகவும் குறைவாக பாராட்டினார் என்பதை பார்க்க முடிகின்றது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், இதற்கு பின்பாக வருகின்ற லவோதிக்கேய சபையானது சிறிதளவு பாராட்டை கூட பெறவில்லை. ஆனால் இந்த சபைக்கு தேவன் கொடுத்ததான மிக சிறிய பாராட்டானது இவர்களுக்கு இருந்த நன்மதிப்பு என்று வெளிப்படுத்தல் 3:2 பார்க்கின்றோம். ஏனென்றால் மற்ற எல்லா சபைகளை விட இந்த சர்தை சபை நன்மதிப்புடையதாக இருந்தது. இந்த சபையார் உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் உண்மையிலேயே செத்தவர்களாகத்தான் இருந்தனர். இவர்களுடைய கிரியைகள் பூரணமானவைகளாக காணப்படவில்லை. ஏனென்றால் இந்த சபையாரில் ஒரு சிலர் மட்டுமே தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டனர். இந்த பட்டணத்தில் காணப்பட்ட புறஜாதியாரின் கோவில்கள் அனைத்துமே கட்டி முடிக்காத நிலையில்தான் காணப்பட்டது. இது போலவே இங்கிருந்த கிறிஸ்தவர்களின் செயல்களும் தேவனுக்கு முன்பாக நிறைவானவைகளாக காணப்படவில்லை. நமது விசுவாசத்தின் துவக்கத்தை விட அதன் முடிவு மிகவும் முக்கியமான ஒன்று. தேவன் எதை செய்தாலும் அதை பூரணமாக செய்வார். அதே போலவே தம்முடைய பிள்ளைகளும் பூரணமாக இருக்க தேவன் விரும்புகின்றார். ஆசியா மைனர் பகுதியில் காணப்பட்ட எந்த ஒரு பட்டணமும் சந்திக்காத சோர்வையும் மன உளைச்சலையும் இந்த சர்தை பட்டணம் சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த சபைக்கு வழங்கப்பட்ட அறிவுரை பற்றி பார்க்கலாம். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். இந்த சர்தை சபையார் தங்களது நிலைமையை உணர்ந்து தாங்கள் செய்ய வேண்டியதை நினைவு கூறும்படியாக தங்களது ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது.
இந்த சர்தை பட்டணம் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை எதிரிகளின் கரங்களுக்குள் சிக்கினது. இந்த பட்டணத்தில் காவலாளிகள் இங்கு காணப்பட்ட இயற்கையான பாதுகாப்பை மிகவும் நம்பி தங்களது கடமையில் விழித்திராமல் இருந்ததே இதன் முக்கிய காரணமாகும். அதே போல இந்த சர்தை சபையின் விசுவாசிகள் தங்களது ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்பட்ட பலவீனங்களை பலப்படுத்தி செத்த நிலைமையிலிருந்து எழ வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த சபையார் தங்களது சபையின் ஆவிக்குரிய நிலையை உணர்ந்து தங்களது சபையின் போதகர்களின் உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பி தங்களது கிரியைகளை நிறைவாக்கும்படி தேவன் அவர்களுக்கு அறிவுரை கூறினார். இந்த மக்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் இயேசுவானவர் இவர்களை சிட்சிப்பார். இந்த சிட்சையானது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது இந்த பூமியில் உயிருடன் காணப்படுகின்ற மனிதர்களுக்கு சம்பவிப்பதை போலவே இருக்கும். ஆகவேதான் திருடனை போல வருவேன் என்று எச்சரிப்பதை இந்த வசனங்களில் பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த சபையில் இருந்த விசுவாசிகள் அனைவரும் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கவும் இல்லை, அதற்கு ஆயத்தமாகவும் இருக்கவில்லை. இன்றும் கூட கிறிஸ்தவர்களில் அநேகர் இயேசுவின் வருகையை குறித்து கவலையற்று இருக்கின்றனர். பொதுவாக இந்த உலகத்தில் இயேசு என்ன தருவார் என்பதுதான் அநேகரின் கரிசனையாக இருக்கின்றது. பரலோகத்தை குறித்ததான உபதேசம் இன்றைய நாட்களில் சபையில் கேட்பது மிகவும் அரிதானதாக இருக்கின்றது என்று கொலோசையர் 3:1-3 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. 4ஆவதாக இந்த சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பற்றி பார்க்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகின்றவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சபையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்தவர்களான விசுவாசிகளை உணர்த்தி எழுப்பும்படியாக இந்த சபையில் காணப்பட்ட உண்மையான விசுவாசிகளுக்கு சில ஆசீர்வாதங்களை தேவன் வாக்கு செய்கின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போனவர்களுக்கு தேவன் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து தம்மிடத்தில் மீண்டும் அழைக்கின்றார் என்பதற்கு இந்த சபை ஒரு சிறந்த உதாரணம். எந்த ஒரு விசுவாசியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூரணம் அடையும் வரை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடன் வைராக்கிய வாஞ்சையோடு போராடுவார். இதற்கு முக்கிய காரணம் தேவன் தமது சுய இரத்தத்தினால் எல்லா விசுவாசிகளையும் மீட்டு எடுத்திருக்கின்றார் என்று இந்த வசனம் நமக்கு காண்பிக்கின்றது. இப்படியாக அவர் மீட்ட பின்பும் கூட தேவனின் வேலை முடிந்துவிடவில்லை. மாறாக விடுவிக்கப்பட்டவர்களை பூரணமாக தேவனுடைய சமூகத்தில், அதாவது பரலோகத்தில் நிறுத்தும் வரை அவருடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று இந்த வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக வெண்வஸ்திரம் என்பது ஒரு விசுவாசியின் கிரியைகள் மற்றும் நீதியை குறிப்பதாகும் என்று வெளிப்படுத்தல் 19:8 வசனம் சொல்கின்றது. உலகத்தினால் தங்களை கரைப்படுத்தாத பரிசுத்தவான்களின் நீதியையும் குறிக்கும் என்று இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கின்றது. இந்த சர்தை பட்டணத்தில் நடந்து வந்த கம்பளி தயாரிப்பு மற்றும் சாயம் பூசும் தொழில் ஆகியவற்றினால் இந்த பட்டணம் பிரசித்தி பெற்றதாக விளங்கியது. இதை குறித்து இந்த சர்தை சபை மிகவும் பெருமைப்பட்டும் கொண்டிருந்தது. அடுத்ததாக இங்கு என்னோட கூட நடப்பார்கள் என்று கூறப்பட்டிருப்பது இயேசுவுடனான நெருங்கிய ஐக்கியத்தை நமக்கு காண்பிக்கின்றது. இயேசுவுடன் நடப்பார்கள் என்று கூறும்போது பரலோகத்தில் மட்டும் அவர்கள் இருப்பார்கள் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் இயேசுவுடன் நடப்பவர்களே பரலோகத்திலும் இயேசுவுடன் நடக்க முடியும். ஆம், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடன் இந்த உலகத்தில் முதலாவதாக நடப்பார்கள் என்று ஆதியாகமம் 5:24, ஆமோஸ் 3:3, 1 யோவான் 2:6 வசனம் சொல்கின்றது. இப்படி நடப்பவர்களையே என்னுடன் அவர்கள் நடப்பார்கள் என்று இயேசு கூறினார் என்று வெளிப்படுத்தல் 7:13-14, 22-14 வசனங்களில் பார்க்கின்றோம். பொதுவாக ரோம அரசாங்கத்தின் இராணுவத்தில் அங்கு பணியாற்றி வெற்றி பெற்ற வீரனை கனப்படுத்தும் பழக்கம் காணப்பட்டது. இப்படியாக வெற்றி பெற்ற இராணுவ வீரனுக்கு வெண் வஸ்திரத்தை ரோம அரசாங்கம் தரித்து அவர்கள் ஊர் முழுக்க ஊர்வலம் வருவார்களாம். இந்த வீரர்களின் உறவினர்களும் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக இந்த வெற்றி பெற்ற வீரர்களுடன் நடக்க அனுமதிக்கப்படுவார்களாம். அதே போல இந்த சர்தை சபையின் விசுவாசிகளும் கூட வெற்றி பெற்ற தங்களது தளபதியாகிய இயேசுவுடன் கூட வெண்வஸ்திரம் தரித்து நடக்க வேண்டும். விசுவாசிகள் இயேசுவுக்காக உண்மையாக வாழ்ந்தபடியினால் இயேசுவுடன் நடந்து மகிமை அடைவார்கள். ஜெயம் கொள்ளுகின்ற அனைவருக்குமே தேவன் விசேஷித்த இந்த வஸ்திரத்தை தருவார்.
அந்த வஸ்திரம் ஜெயம் கொள்ளுகிறவர்களின் உள்ளான சந்தோஷம், வெற்றி, பரிசுத்தம் மற்றும் பரலோகில் அவர்கள் நிலை போன்றவற்றை நமக்கு காண்பிக்கின்றது என்று 7:9, 13, 19, 8 சொல்கின்றது. அடுத்ததாக, உண்மையுள்ள இந்த விசுவாசிகளின் பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலிருந்து தேவன் கிறுக்கி போடுவதில்லை என்று சொல்கின்றார். பொதுவாக தேவன் ஒன்றிற்கும் மேற்பட்ட புஸ்தகங்களை பரலோகத்தில் வைத்திருக்கின்றார் என்று வெளிப்படுத்தல் 20:12 பார்க்கின்றோம். முதலாவதாக, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றதோ அவர்களுடைய பெயரை பரலோகத்தில் அவர் வைத்திருக்கின்ற தம்முடைய புஸ்தகத்தில் பதிவு செய்து கொள்கின்றார். அவர்கள் நீதிமான்களாக கருதப்படுகின்றனர். இதுதான் ஜீவ புஸ்தகம் என்று யாத்திராகமம் 32, 32-33, சங்கீதம் 69:28, ஏசாயா 4:4, பிலிப்பியர் 4:3, வெளிப்படுத்தல் 3:5 பார்க்கின்றோம். இரண்டாவதாக, தேவனை உண்மையாக பின்பற்றுபவர்களுக்கான ஞாபக புஸ்தகத்தை தேவன் வைத்திருக்கின்றார் என்று மல்கியா 3:16 பார்க்கின்றோம். இப்படியாக வெளிப்படுத்தல் 20:12 பார்க்கும்போது இந்த ஞாபக புஸ்தகமும் இந்த ஜீவ புஸ்தகமும் வேறு வேறு என்பது நமக்கு விளங்குகின்றது. இயேசுவை மேசியாவாக உண்மையாக விசுவாசிக்கின்ற யாவரும் ஜெயம் கொள்ளுபவர்கள் என்று 1 யோவான் 2:13-14, 5:4-5 சொல்லப்படுகின்றது. இந்த சபையில் காணப்படுகின்ற ஜெயம் கொள்ளுகின்ற விசுவாசிகளின் பெயர்களை தேவன் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் செய்கின்றார். அடுத்ததாக, நாமத்தை அறிக்கையிடுவேன் என்பது ஒன்றிற்கும் மேற்பட்ட அர்த்தங்களை நமக்கு காண்பிக்கின்றது. இந்த இடத்தில் கூறப்பட்டிருக்கின்ற நாமம் என்பது கீர்த்தி, மகிமை மற்றும் பிரதிபலனை குறிக்கின்றது என்று நீதிமொழிகள் 22:1, ஏசாயா 56:4 பார்க்கின்றோம். அடுத்ததாக, இயேசுவின் நாமத்திற்காக பாடுகளையும் அவமானங்களையும் சகிப்பவர்களுக்கும் கூட, இரத்த சாட்சியாக மரிப்பவர்களுக்கும் உண்மையும் உத்தமமுமாக வாழ்பவர்களுக்கும் தேவன் நித்திய கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் பரலோகத்தில் கொடுப்பார் என்று 1 கொரிந்தியர் 3:8, 4:5, மத்தேயு 10:32, லூக்கா 12:8 பார்க்கின்றோம். கடைசியாக இந்த வெளிப்படுத்தல் 3:4 கூறப்படுகின்ற பாத்திரவான்கள் யார்? எந்த ஒரு மனிதனும் தனது சுய நீதியினால் பரலோகம் செல்கின்ற பாத்திரவானாக மாற முடியாது. ஆனால் எந்த ஒரு மனிதனையும் பாத்திரவானாக மாற்றுகின்ற அதிகாரமும் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உண்டு என்று கொலோசையர் 1:12-14 பார்க்கின்றோம். இப்படியாக இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை விசுவாசிப்பவனே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜெயத்தை அடைபவன். இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் அனைவரும் ஜெயம் கொள்கின்றவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுவே சர்தை சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற தொடரில் முந்தைய எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.